தமிழ்நாடு இல்லை தமிழகம் தான் அப்படின்னு ஆளுநர் பேசுறாரு. உங்களுடைய நிலை? என்னுடைய நிலைப்பாடு தமிழ்நாடு என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. என்னுடைய நிலைப்பாடு என்றால் வைரமுத்து என்ற தனி மனிதனின் நிலைப்பாடு அல்ல. என்னுடைய நிலைப்பாடு என்றால் தமிழ் சாதியின் நிலைப்பாடு, தமிழ் அறிஞர்களின் நிலைப்பாடு என்று சொல்லுகிறேன். நாடு என்ற சொல்லுக்கு மூலம் நடு. நடு என்றால் என்ன? எல்லைக்கல் நடு. ஒரு நாடு என்பது எல்லைகளால் வரையறுக்கப்படுவது. இந்த இடத்தில் கல் நட்ட பிறகு அது எல்லை. கிழக்கு கல் ஒரு எல்லை, மேற்கில் நட்ட கல் ஒரு எல்லை, வடக்கில் நட்ட கல் ஒரு எல்லை. நட்டது நடுகள், நடு நாடு என்று ஆகிவிட்டது. அப்ப நாடு என்றால் எல்லையை குறிப்பது, மொழியை குறிப்பது, நிலத்தை குறிப்பது, பண்பாட்டை குறிப்பது, நாகரிகத்தை குறிப்பது என்று ஆகிவிடுகிறது. நீல திரைக்கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி எல்லை, வடமாலவன் குன்றம் இவற்றிடையே தமிழ் மண்டி கிடக்கும். சொல்லுங்க, தமிழ்நாடு. இதோ எனக்கு பின்னால் இருக்கிற தமிழ் திருக்கூட்டம் பாரதியாரை வெளிமொழிகிறது. மண்டி கிடக்கும் தமிழ்நாடு என தமிழ்நாடு என்று சொல்வது எங்கள் வழக்கு. தமிழ்நாடு என்பதில் எங்கள் பெருமையும் பெருமிதமும், இன்னும் சொல்ல போனால் உரிமையும் இருக்கிறது. தமிழ்நாடு என்று சொல்வதில் எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. எல்லாவற்றையும் விட அதிகாரம் முக்கியம். தமிழ்நாடு என்று சொன்னால்தான் அந்த அதிகாரம் வருமென்றால் நாங்கள் தமிழ்நாடு என்று சொல்வதையே மிகுதியாக விரும்புவோம். தொட்டு நிற்கிறீங்க, கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது அது இந்த ஊடகத்துக்கு முன்னால் ரெண்டு வரிகளில் சொல்லிவிடக்கூடிய விஷயமா? சமுத்திரத்தை எப்படி நீங்கள் சங்குக்குள் அடைக்க பார்க்கிறீர்கள்? இந்த வானத்தை எப்படி சிமிழுக்குள் அடைக்க பார்க்கிறீர்கள்? என் 70 வயதை எப்படி உங்கள் கேள்விக்குள் அடைக்க பார்க்கிறீர்கள்? பொறுங்கள், தனி நிகழ்ச்சியே செய்து தருகிறேன்.